கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவுதான் நாம் அதிகமாய் பாவம் செய்வதற்கு மூல காரணமாய் இருக்கிறது. வீண் வார்த்தைகளினாலே அநேகர் பாவத்திற்குள் விழுந்து விடுகிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்த பாதையில் திருப்ப கர்த்தர் என்ன வழியை கையாளுகிறார் என்பதை நாம் வாசிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும். இந்த வார்த்தையை யாக்கோப்புக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பாவ வாழ்க்கையிலிருந்து மனிதனை பரிசுத்த வாழ்க்கைக்குள் புகுத்துவதற்கு தேவன் பிடிக்கிற அவயமும் அவனுடைய நாவுதான். ஆகவேதான் தாவீது சொன்னார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதம் 34:13 நாம் வாசிக்கிறோம். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். மத்தேயு 12:37 வாசிக்கும் போது, பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் சீசர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்தலர் 2:22-4 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏசாயாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தும்படிக்கு அவனுடைய நாவை தொட்டார் என்று ஏசாயா 6:5 நாம் வாசிக்கிறோம். சிலர் நரம்பில்லாத நாவை 4 திசைகளிலும் சுழற்றி 4000 வார்த்தைகளை பேசி பிறரை குத்தி புண்படுத்தி விடுகிறார்கள். பட்டயத்துக்குள் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம் என்று நீதிமொழிகள் 12:18 வாசிக்கிறோம். நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசினால் ஆரோக்கியமாய் வாழ முடியும். பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசினால் ஒழிய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம். நாம் மறுரூபமாக வேண்டுமானால் நம்முடைய நாவில் தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். நாம் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கிறபடியால் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12:2 வாசிக்கும் போது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்த நம்முடைய நாவிலே இருக்க வேண்டிய காரியங்கள் 4 காரியங்கள். அதில் இந்த நாட்களிலும் ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, 1 நாவின் பலிபீடம், 2 நாவில் அக்கினி, 3 நாவில் வல்லமை, 4 நாவினால் மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு 4 காரியங்கள் உண்டு. அதில் நாம் இந்த நாளில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 6:6 வாசிக்கும் போது, நம்பர் 1 நாவில் பலிபீடம். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பலிபீடத்தின் குரட்டினால் கர்த்தர் ஏசாயாவின் உதடுகளை தொட்டார். அந்த பலிபீடம் தான் கல்வாரி சிலுவை. பலிபீடத்திலிருந்து வந்த குரடுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒவ்வொரு தெய்வ மனுஷனுடைய உதடுகளில் கண்டிப்பாக கல்வாரின் அன்பு காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவனை தரிசிக்க விரும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவை என்கிற பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து பலிகடாவாக பலி ஆட்டுக்குட்டியாக தொங்கினார். அவருடைய தெய்வீக அன்பு நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல
இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமலாக ஒப்புக்கொடுங்கள் என்று ரோமர் 6:19 வாசிக்கிறோம். இன்னும் வாசிக்கும் போது யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சங்கீதம் 15:3 அதை கேட்டுவிட்டு தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பவன் தானே என்று பதிலளிக்கப்பட்டுள்ளது. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கூட கேட்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 50:19-21 வாசிக்கும், மற்றவர்களை குறித்து தீமையாக பேசி உங்களுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து விடாதீர்கள் என்று சங்கீதக்காரன் அங்கே எழுதுகிறார். ஜெபிப்பதற்காக கூடும்பொழுது கூட சில ஊழியர்கள் விழுந்து விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள் என்று ஜெபத்திலே அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஊழியர் நாவடக்கம் இல்லாமல் இருப்பாரானால் அவருடைய முழு ஊழியமும் கெட்டு போகும். யாராவது ஒருவர் புறங்கூறி தீப்பற்ற வைப்பார்கள் என்றால் தேவ அன்பால் அதை மூடி போடுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். நோவாவின் நிர்வாணத்தை பார்த்து வெளியிலே பறைசாற்றினவன் தலைமுறை தலைமுறையாக சபிக்கப்பட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் தாமே நம்முடைய பாவத்தை மூடி இருக்கும்போது நாம் மற்றவர் பாவத்தை குறித்து பறைசாற்றி அதுக்கு நாம் தகுதியற்றவர்கள். பிசாசு கவனிகள், பிசாசுக்கு குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் என்று தேவன் பெயர் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற விசுவாசிகளிடையே பிசாசான இந்த புறங்கூறுதல் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி வைக்கிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தம் தேவையாய் இருக்கும்போது நம்மை போன்ற அதே நிலையில் இருக்கும் இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையை இயேசுவின் பக்கமாய் திருப்ப முயற்சிக்க வேண்டும் தவிர அவனை கிழித்து போடுகிற செய்கையை ஒருபோது நாம செய்யக்கூடாது. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதன் பிரித்து விடுகிறான் என்று நீதிமொழிகள் 16:27-28 நாம் வாசிக்கிறோம். மற்ற ஊழியர்களை குறை கூறுகிறவனுக்கு பேலியாளின் மகன் என்று வேதம் பெயர் சூட்டுகிறது. இந்த கோல் சொல்லுதலின் மூலமாக எத்தனை பேர் தங்களுடைய அருமையான சிநேகிதர்களை இழந்திருக்கிறார்கள், சபையை உடைய பண்ணியிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நாவுகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். குறை சொல்லும் நாவுடையவர்களாய் சாத்தானின் கைகளில் நாம் ஆயுதமாக மாறிவிடக்கூடாது. உங்களுடைய நாவை அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் பேசினால் அந்த வார்த்தைகள் கல்வாரி அன்பினால் தொய்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உங்களுடைய சித்தத்தின்படியே பேச வேண்டும் என நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய நாவு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்த ஒருவனாலும் முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பரலோக அக்கினி பரிசுத்தரின் வல்லமை இந்த நாவின் மேல் வரும்போது நிச்சயமாகவே நாவடக்க முடியாது என்று சொல்வதற்கு இல்லை. தேவன் அதற்காகவே நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலும் நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம். மற்றவர்கள் மேல் அன்பு கூர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்கள் மேல் வெறுப்பு தன்மைகளை கொண்டு வந்து பேசுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. நடுத்தரமான வார்த்தைகளை சில நேரங்கள் நாம் பேசுகிறோம். எதுவாக இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் அடையாளம் காண்பிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். நாவு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தை நாவிலிருந்து புறப்படுகிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் மற்றவர்களை குறித்து பேசுவதை முதல்ல விட்டுறணும். அதே போல மற்றவர்களை குறித்து நம்மிடத்திலிருந்து பேசுகிறவர்கள் பேசும்போது அதை செவி சாய்த்து கேட்கவே கூடாது. நலமானதை பேச வேண்டும், நன்மையானதை பேச வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தால் அது இன்னும் அதிகமாக நல்லது. அந்த சுருக்கமான வார்த்தையும் கிருபை உள்ள வார்த்தைகளாக இருந்தால் அதை விட மேலானது. இப்படியாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தானை போல இல்லாதபடி நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல தெய்வ மனுஷியாக ஒரு கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் மற்றவர்கள் பேசுவதை போல நாம் பேசக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆறுதலாய் இருக்க வேண்டுமே தவிர வீணாக பேசி சண்டை களைப்பு விட்டு குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிற அளவு இந்த காரியங்கள்லாம் நமக்கு அவசியம் இல்லாத காரியம். மற்றவர்களை குறித்து பேசும்போதே கண்டிப்பா நிச்சயமாகவே பாவம் நம்ம வாயிலிருந்து புறப்படும். அதனால இந்த நாவை உதடை பாவத்துக்கு இடங்கூடாதபடி அதை அடக்கி ஆளுவதற்கு நமக்கு அக்கினி தழல் பலிபீடத்திலிருந்து வர வேண்டும். ஏசாயனுடைய நாவை பலிபீடத்திலிருந்து வந்து தொட்ட அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் நமக்கு வேண்டும். அதனாலதான் நாங்கள் ஊழியர்கள் சொல்லுவோம், அபிஷேகம் பெறுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், அபிஷேகத்தினால நிறையுங்கள், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அபிஷேகம் உங்களை வேறு பிரித்து நிச்சயமாய் காண்பிக்கும். அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். அதனால பிரியமானவர்களே,
உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய நாவில் அதிகாரம் இருக்கிறது, வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இதுவரைக்கும் நாம் பேசியிருந்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடிக்கு இனி கவனமாக, நிதானமாக, பொறுமையாக வார்த்தைகளை வாயிலிருந்து புறப்படட்டும். அது ஜீவனுக்கு எதுவாக இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு உங்கள்கிட்ட பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you.